உலகம் முழுவதும் வாழக்கூடிய குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. நமச்சிவாயம். ஜூன் மாதம். இப்போது இந்த ஜூன் மாதம் மிகுந்த எதிர்பார்ப்போடு, ஒவ்வொரு மாதமும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் இந்த 2026 மே மாதம் எல்லாம் முடிஞ்சு ஜூன் மாதம் பெரிய எதிர்பார்ப்போடு ஓப்பன் ஆகுது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ரொம்ப சிம்பிளாக சொல்லுவோமே, மெயினாக பள்ளி மாணவர்கள் பெற்றோர்களுக்கு மிகுந்த கவலை. ஏன்னா ஸ்கூலில் கொண்டு போய்ட்டு சேர்க்கணும். எப்படி சாதாரண ஸ்கூலாக இருந்தாலும் 80,000 ரூபா கம்மி இல்லாமல் சேர்க்க முடியாது. அப்போ பணம் வேண்டும். அதே போல் நல்ல ஸ்கூலாக அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற கவலை இருக்கும். சிபிஎஸ்சி ஸ்கூல் மாற்றுவாங்க, இல்லை இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் மாற்றுவாங்க. அந்த மாதிரி ஸ்கூல் மாற்றுறது பிள்ளைங்களுடைய கவலை. பிள்ளைகளை நல்ல இடத்துல சேர்க்க முடியுமா? பிள்ளைகளை பற்றிய கவலை வேண்டாம். நல்லா படிப்பாங்க. இந்த ஜூன் மாதம் தொடங்கக்கூடிய கால நேரம் கிரகமாலிகா யோகத்தோடு தொடங்குது. எல்லாருக்குமே இந்த ஜூன் மாதம் நல்லா இருக்க போகுது. சும்மா சொல்லாதீங்க சாமி, சந்தோஷத்துக்காக சொல்லாதீங்க சாமி அப்படின்னு எதிர்பார்க்க வேண்டாம். நிஜமாகவே இந்த ஜூன் மாதம் அனைவருக்கும் நல்லா இருக்க போகுது. ஏன்னா கிரகமாலிகா யோகம். அது என்ன சாமி கிரகமாலிகா யோகம்? பாருங்கள், கும்ப ராசியிலிருந்து கடக ராசி வரையிலும் 6 வீட்டிலும் 6 கிரகம் உட்காந்துருக்கு. 7 வீட்டில் உட்காந்துருக்காங்க. சிம்மம் வரையிலுமே கூட, கும்பத்திலிருந்து சிம்மம் வரையிலும் 7 வீட்டிலையும் 8 கிரகங்கள் உட்காந்துருக்கு. இது அப்படியே மாலை போட்ட மாதிரி கிரகமாலிகா யோகம். 7 to 7 1 to 7 இருந்ததுனாக்கா அந்த கிரகமாலிகா யோகமே இன்னும் கூட கூடுதலாக வேலை செய்யும். இன்னும் கூடுதல் சிறப்பாக இருக்கும். நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறுவதற்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா எல்லாருமே வெற்றி பெறுவது, ஜெயிக்கிறது, வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுறோம். நமக்கு நேரம் நல்லா இருந்தால் நாம் ஈஸியாக வின் பண்ணிவிடுவோம். அந்த நேரங்காலம் சரியில்லைன்னா அப்போ தான் அங்கே கஷ்டம் ஏற்படுது, தொய்வு ஏற்படுகிறது, டிலே, காலதாமதம் ஏற்படுகிறது. அப்போ செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். தனிப்பட்ட முறையில் பாருங்கள், குரு பெயர்ச்சி நடந்துருச்சு. இந்த ஜூன் மாதம் நிறைய நல்லது இருக்குது. குரு பெயர்ச்சி நடந்துடுது. கடகத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார். இந்த ஜூன் மாதம் செவ்வாய் ஆட்சி, புதன் ஆட்சி, குரு உச்சம், சனி குரு சேர்க்கை. சார், எனக்கு தெரிஞ்சு இந்த ஜூன் மாதம் உங்களில் ஒரு 20% நபர்களுக்கு கோடீஸ்வர யோகம் இருக்குது. இதுவும் நிஜம். எப்படி சொல்கிறேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒன்றும் இல்லைங்க, உச்சம் பெற்ற குரு அங்கே மீனத்தில் தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய 9வது இருக்கக்கூடிய சனியை சந்திக்கிறார். சனினா நம்ம எல்லாம் அழுக்கு, கஷ்டம், இருட்டு அப்படி தான் நினச்சிட்டு இருக்கீங்க. அவர் ஒரு அதிர்ஷ்டம், சனி கொடுக்கும் அதிர்ஷ்டம்னு வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா சனி இருக்கும் இடம் அதிர்ஷ்டம். அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு அதிர்ஷ்ட யோகம் இந்த மாதம் இருக்குது. அதே போல் புதுசாக ஸ்கூல் மாறுறவங்க, படிச்சுட்டு வெளியில் வரவங்க, அதே போல் ஹையர் ஸ்டடீஸ்க்காக காத்திருக்கக்கூடியவங்க, நீட்டுக்காக காத்திருக்கக்கூடியவங்க, நீட்லாம் எழுதி முடிச்சிருப்பாங்க, ரிசல்ட் வந்துருக்கும். இப்போ என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாது. இன்னும் 1 வருஷம் எழுதலாமா? பசங்க காத்திருக்கிறேன்னு சொல்கிறாங்க சாமி. இன்னும் 1 வருஷம் காத்திருக்கிறதா இல்லையா? இப்பயே எழுதிடலாமா? இல்லை வேறு கோர்ஸு சேர்த்துடலாமா? இது போல் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமு, ஜேஇஆ இருக்கலாம், ஐஐடியாக இருக்கலாம், இல்லை வெளிநாடுகளில் வரக்கூடிய எக்ஸாமாக இருக்கலாம், ஹையர் ஸ்டடீஸாக இருக்கலாம். காத்திருக்கலாமா வேணாமா? அதே போல் புதுசாக காலேஜ் முடித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு, இது எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்னெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ வேலை வாய்ப்பு,
கல்வி, வெளிநாட்டு பயணம், புதிய அதாவது கவர்மெண்ட் ஜாபுக்கான எக்ஸாம், மெயினாக பரீட்சை சம்மந்தப்பட்டது, எக்ஸாம் சம்மந்தப்பட்டது, எல்லாத்துக்கும் மேலே ஜெயிக்கக்கூடிய பர்சன்டேஜ் உங்களுக்கு எத்தனை தன்மை இருக்குது, இதெல்லாம் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. தனுசு ராசி, ஜூன் மாதம் தனுசு ராசிக்கு 5ஆம் வீட்டில் 5ஆம் அதிபதி சிறப்பான ஒரு நல்ல தைரியம் பிறக்கும். குறிப்பாக அரசு அதிகாரிகளுக்கு நல்ல யோகம் கிடைக்கும். இபியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, இபி செக்டரில் அதிகாரிகளாக இருக்கக்கூடியவங்க, ஆட்டோமொபைலில் இருக்கக்கூடியவங்க, அப்புறம் கைவினை தொழில் செய்யக்கூடியவங்க, அதே போல் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அரசு அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், ஆமாம் ஏன்னா செவ்வாய் காவல்துறை அதிகாரி, இராணுவ அதிகாரி மற்றும் படை தளபதிகள், ஊர்காவல் படை அந்த மாதிரியான ஒரு ரயில்வே போலீஸாக இருக்கலாம், அது மாதிரி காவல்துறை அதிகாரிகள், ஃபயர் சர்வீஸ் எல்லாமே யூனிஃபார்ம் போட்டவங்க. அதே போல் செவ்வாய் என்பதனாலே கனிம வளங்கள், பூமி சம்பந்தப்பட்ட தொழில்கள் அனைத்தும் சேரும். வீட்டில் சகோதர சகோதரிகள், இளைய சகோதரம் அல்ல மூத்த சகோதரம், ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் அவர்களுடைய நட்பு வலுப்பெறுதல், மனசில் தைரியம் அதிகரிக்கும். இதனால் வரையில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்காக பயந்துக்கிட்டு இருந்தீங்களோ அந்த பயம் எல்லாம் விலகும். நல்ல ஒரு தைரியம் பிறக்கும், தைரியம் கிடைக்கும். 5ஆம் இடத்துல 5ஆம் அதிபதி வலு பெறுகின்ற போது, ஆட்சி பலம் பெறுகின்ற போது அரசு அதிகாரிகளுக்கு நல்ல எக்ஸ்ட்ரா அந்த அதிகாரங்கள் கிடைக்கும். நிறைய அதிகாரிகளுக்கு ப்ரமோஷன் கிடைக்க போது, நிறைய தனுசு ராசி அரசு அதிகாரிகளுக்கு இருந்து வரக்கூடிய வீண்பழி அவமானங்கள், தனுசு ராசி என்பர்களுக்கு இருந்து வரக்கூடிய வீண்பழி அவமானங்கள், தலை குனிவுகள். என்னங்க நீங்கள் இப்படி விட்டுட்டீங்க, இப்படி கோட்டை விட்டீங்களா சார், நீங்கள் இப்படி பண்ணுவீங்க எதிர்பார்க்கவே இல்லை, நீங்கள் போய் இப்படி செய்யலாமா, செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள், என்கொயரிகள், புரியுதுங்களா, என்கொயரிகள், வம்பு வழக்கு சம்பந்தப்பட்டது, சிறை தண்டனைகள் சம்பந்தப்பட்டது, தொழில் ரீதியான வம்பு வழக்குகள், இடப்பிரச்சனைக்கான வம்பு வழக்குகள்லாம் இருக்குமே. ஆனால் சொத்து பத்துக்கள் எல்லாம் சேரும். அண்ணன் தம்பிங்களோட சண்டை, அக்கா தங்கைகளோட சண்டை, அங்கம் பங்காளிகளோட சண்டை, மாமியார் வீட்டு சொத்து, மாமனார் வீட்டு வழி சொத்து, மனைவி வழி சொத்து, கணவன் வழி சொத்து, இதில் வரக்கூடிய வழி பிரச்சனைகள், விற்காத இடம், ரொம்ப நாளாக ஒரு இடம் விற்கவே மாட்டேங்குது சாமி, இடப்பிரச்சனைகள், இடதோஷம், மெயினாக இடதோஷம். நான் பல இடங்கள் அதை சொல்வது உண்டு, இடதோஷங்கள், இடப்பிரச்சனைகள். அப்போ இது சம்மந்தப்பட்ட வம்பு வழக்குகள், பஞ்சாயத்து, மேலே அவங்க இருக்காங்க, சைடில் இவங்க இருக்காங்க, வழி இல்லாமல் இருக்குது. அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே. ஆனால் தனுசு ராசி என்பர்களே, இந்த இடப்பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும். உங்களுடைய நிறைய கஷ்டங்களுக்கு இடதோஷம் ஒரு காரணமாக இருக்க வாய்ப்பு உண்டு. அந்த பூமி ஒரு தோஷப்பட்டு இருக்கும். அது வீடாக இருக்கலாம், ஆஃபீஸாக இருக்கலாம், கம்பெனியாக இருக்கலாம், ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், விவசாய நிலமாக இருக்கலாம். இடதோஷங்களை நிவர்த்தி செய்வீர்களே ஆனால் நிம்மதி பிறக்கும் தனுசு ராசி அன்பர்களே. அதே போலத்தான் குடும்பத்தில் இருந்து வரக்கூடிய வீண் கலகங்கள், மெயினாக அக்கம் பக்கத்தில் சொந்தக்காரங்களில் மனக்குழப்பங்கள், மனக்குழப்பம், மனசில் இருக்கக்கூடிய பயம், ஃபியர்னஸ், அதே போல் உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஆரோக்கிய பிரச்சனைகள், இவையெல்லாம் இருக்குமே. ஆனால் இதெல்லாம் சின்ன சின்ன ஆப்ரேஷன்ஸு, கீழே விழுந்துடுறது, ஏதேனும் ஒரு முடக்கம் ஏற்படுவது, ஒரு எலும்பு முறிவு ஏற்படுவது. ஏன்னா செவ்வாய், எலும்பு, ரத்தம், இப்போ உடம்பு விட்டு ரத்தம் கொஞ்சமாவது வெளியில் வரணும். சின்ன சின்ன விபத்துக்கள்,
இதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும் தனுசு ராசி அன்பர்களே. வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும். வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும். தனுசு ராசி அன்பர்களே, வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராசிநாதன் திடீர் அதிர்ஷ்டங்களை, வெளிநாட்டு யோகங்களை உண்டு செய்வார். நான் வெளிநாடு போகணும், ஆன்சைட் ஜாபுக்கு போகணும்னு காத்திருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே, வெளிநாட்டு யோகம் உண்டு. வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது ஹையர் ஸ்டடீஸாக இருக்கலாம், கல்வி சார்ந்ததாக இருக்கலாம். இல்லை நான் வெளிநாட்டிலே தங்கி படிச்சுக்கிட்டு இருக்கேன், அங்கே எனக்கு ரினிவல் கிடைக்குமா, அந்த கம்பெனியில் என்ன திரும்பவும் ரினிவல் செய்வாங்களா, இல்லை விசா கிடைக்குமா, பிஆர் கிடைக்குமா, நான் 2-3 வாட்டி பிஆருக்கு அப்ளை பண்ணிட்டேன் சாமி, எனக்கு இந்த வாட்டி சக்ஸஸ் கிடைக்குமா, பயமாக இருக்குது. இது எல்லாம் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். அங்கேயே தங்கியிருக்கக்கூடிய, நான் வெளிநாட்டிலே தங்கியிருப்பேனா, வந்துடுவேனா, இதெல்லாம் இது எல்லா கேள்விக்கும் பதில் கிடைக்கும். நல்ல அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் தனுசு ராசி நேயர்களே. அதே போல் மெயினாக என்கொயரிகள் இருக்குமே, ஆனால் டிபார்ட்மெண்ட் வைஸ் ஒரு என்கொயரி, அல்லது விசா சம்பந்தப்பட்ட என்கொயரிகள், வேலை செய்கிற இடத்துல அவர் நடக்கக்கூடிய தொழிலில் நடக்கக்கூடிய என்கொயரிகள், வம்பு வழக்குகள், பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு இதெல்லாம் பிரச்சனையை தீர்த்து வைக்க போகிறார்னு அர்த்தம். பஞ்சாயத்து நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஒரு பஞ்சாயத்து மூலயமா உங்கள் பிரச்சனையை குரு உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு உங்கள் எல்லா குழப்பத்திற்கும் ஒரு நல்ல குரு கிடைக்க போகிறாரு. ராசிநாதன் 8ஆம் பாவத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார் குரு பகவான். அப்போ ஒரே வரியில் சொல்லணும்னா தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு ஒரு நல்ல குரு கிடைப்பாங்க. ஃபஸ்ட்டு குரு கிடைப்பாங்க. அந்த குரு மூலயமா நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்களோ உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படும் தனுசு ராசி அன்பர்களே. கடைசியாக நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்ல விரும்புகிறேன். இந்த ஜூன் மாதத்தில் கிரகமாளிகா யோகம் இருக்குது. குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார். செவ்வாய் ஆட்சி. எல்லாத்துக்கும் மேலே ராகு சுக்கிரன், ராகு புதன் தொடர்பு. அப்படின்னா வெள்ளி விலை, அந்த தங்கம் விலை ஏற்றம் அடையும். கோல்டு ரேட் அதிகமாகிறதுக்கான சான்சஸ் உண்டு. வெள்ளி ரேட் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜூன் மாதம் விலையேற்றங்கள், மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகும். கோல்டு மார்க்கெட்டு, சில்வர் மார்க்கெட்டு, ஷேர் மார்க்கெட்டு, சென்செக்ஸ், இதெல்லாமே ட்ரேடிங்கு, இதெல்லாமே நல்ல லாபம் கொடுக்கும். அதே போல் இந்த கோல்டு பிஸ்னஸில் முதலீடு செய்திருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல லாபம் அங்கீகாரம் கிடைக்கும். இப்போ குடும்பம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், பசங்க சொல்கிற பேச்சை கேட்காம இருக்கிறது, பசங்க வீட்டை விட்டு வெளியில் போகிறது, பிரிவுகளை ஏற்படுத்துவது, காதல் பிரச்சனைகள். இப்போ பொம்பளை பசங்க எங்கே அடங்குதுங்க? ஆம்பளை பசங்க கூட வீட்டுக்கு அடங்கிடுறாங்க, பொம்பளை பசங்க அடங்க மாட்டேங்குதுங்க. அப்போ அது மாதிரி காதல் பிரச்சனைகள், கௌரவ பிரச்சனைகள், காதல் பிரச்சனைகளாக இருந்தால் திருமணத்தில் வரக்கூடிய தடைகள், பொருத்தம் இல்லாமல் இருக்கிறது. அப்போ காதலில் வரக்கூடிய தடைகள், அதே போல் கணவன் மனைவியிடையே வரக்கூடிய பிரச்சனைகள், கல்யாணமாகி 1 வருஷமாக இருக்கலாம், 6 வருஷமாக இருக்கலாம், 10 வருஷமாக இருக்கலாம். கணவன் மனைவியிடையே வரக்கூடிய பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், மாமனார் மாமியார், 3வது நபரால் வரக்கூடிய பிரச்சனைகள், அல்லது வசியம் சம்பந்தப்பட்டது, வேற தொடர்புகள், வெளியூர் தொடர்புகள், சம்மந்தமே இல்லாமல் 2வது மனைவி, 3வது வெளியில் தெரியாத தொடர்புகள், ஆண் பெண் தொடர்புகள். அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே. ஆனால் ஒரு வசியம், பிரிவு இருக்குனாக்கா அதெல்லாம் காப்பாற்ற முடியும். கவலை வேண்டாம் அன்பு பக்தர்களே. அதுக்கெல்லாம் நல்ல காப்பாற்றுறதுக்கு நல்ல வழி உண்டு. அதே போல் திருமண தடைகள், இப்போ ஜூன் மாதம்னா
நமக்கு தமிழுக்குங்க வைகாசி ஆனி மாதம், உத்தராயணம் ஆனி மாதம் குரு பெயர்ச்சி நடந்து போச்சு. அப்போ இனிமேல் உங்களுக்கு குரு பலன் வந்தாச்சு. உங்கள் பொண்ணோ பையனோ சீக்கிரமாக நல்லபடியாக ஜாதகம் அமைஞ்சு ஒரு டக்குன்னு நிச்சயதார்த்தம் பண்ணி இந்த ஐப்பசி கார்த்திகையில் கல்யாணத்தை முடிச்சிடலாம். தட்டி போன திருமணம், தள்ளி போன திருமணம், கிட்ட வந்து நெருங்கி கூடி நின்று போச்சுங்க சாமி, அந்த மாதிரி சொல்லக்கூடிய திருமணம், திருமணங்கள் கைகூடும். முதல் திருமணம், இரண்டாவது திருமணம், வயோதிக திருமணம், காதல் திருமணங்கள், திருமண யோகங்கள் கைகூடும். அதே போல் கணவன் மனைவியிடையே வரக்கூடிய பிரச்சனைகள், டிவோர்ஸ், விவாகரத்து வரையில் வரக்கூடிய பஞ்சாயத்துக்கள், அதெல்லாம் கூட நல்ல முறையில் முடியும், தீர்வு கிடைக்கும். சேராத கணவன் மனைவி மீண்டும் சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போலத்தான் குழந்தை பாக்கியம். கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷமாகுது, இந்த குழந்தை பாக்கியத்திற்கு மட்டும் கணவன் மனைவி இருவருடைய ஜாதகமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். கணவன் மனைவி இருவருடைய ஜாதகமும் முக்கியம். இப்போ ட்ரீட்மெண்ட்டு போகலாமா, ட்ரீட்மெண்ட்டு போனால் ஜெயிக்க முடியுமா, இல்லை இயற்கையாகவே குழந்தை கிடைக்குமா? அப்போ இதெல்லாம் வாழ்வியல் பிரச்சனைகள். எது? திருமணம், கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்ப ஒற்றுமை, குழந்தை பாக்கியம், இதெல்லாம் வாழ்வியல் பிரச்சனைகள். இது எல்லாமே கூட இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும், நல்ல தீர்வு கிடைக்கும். அப்போ இந்த ஜூன் மாதம் நம்ம எல்லாருக்குமே, உங்கள் எல்லாருக்குமே நல்ல மாதமாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.